விக்கி இல்லை, நயன்தாராவின் அனைத்து தொழில்களையும் நடத்துவது இந்த நபர்தானாம். ஜெயிலர் 2வில் நெல்சன் செய்யும் புது விஷயம் போட்டுடைத்த ஜோகி பாபு. ஒரே வீட்டில் விரிசலை ஏற்படுத்திய நடிகை ஐஸ்வர்யா ராஜின் விவாகரத்திற்கு காரணம் இதுதானாம். சிறகடிக்க ஆசியா சீரியலில் அதிக சம்பளம் வாங்குவது யார் தெரியுமா? நடிகை நயன்தாரா கோலிவுட்டில் டாப் ஹீரோயின் என்பது எல்லோருக்குமே தெரிந்ததுதான். அவர் ஒரு படத்திற்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுகின்றார். அவர் பிஸியாக படங்களில் நடித்து வந்தாலும் சொந்தமாக காஸ்மெட்டிக் நிறுவனத்தினை தொடக்கி உலகத்தில் பல நாடுகளுக்கு விற்பனை செய்து வருகின்றார். அதற்கான ப்ரமோஷனுக்காக இன்ஸ்டாவில் தொடர்ந்து பல வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களையும் பதிவிட்டு வருகின்றார். ஒரு காலத்தில் பட ப்ரமோஷன் நிகழ்வுகளுக்கு கூட வராமல் தவிர்த்து வந்த நயன்தாரா தற்பொழுது தனது பிசினஸுக்காக இன்ஸ்டாவில் ரீல் வெளியிடும் அளவிற்கு மாறியிருப்பது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்து வருகின்றது. நயன்தாரா நடத்தி வரும் தொழில்களை நடத்தி வருவது விக்னேஷ் சிவன் தான் என பலரும் நினைக்கலாம். ஆனால் அவர் இல்லை. வேலுமணி என்பவர் தான் நயன்தாராவுக்கு தொழிலுக்கு உதவி வருகின்றாராம். தைரோகேர் என்ற நிறுவனத்தின் முன்னாள் உரிமையாளரான தான் வேலுமணி. அவர் சமூக வலைதளங்களில் பிரபலமான ஒருவர் தான். இந்த விஷயத்தை விக்னேஷ் சிவன் தற்பொழுது இன்ஸ்டாவில் பதிவிட்டு அவருக்கு நன்றி கூறி இருக்கின்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படம் கடந்த வருடம் பெரிய அளவில் ஹிட் ஆனது. நல்ல வசூல் குவிந்து தயாரிப்பாளருக்கு பெரிய லாபத்தை பெற்றுக் கொடுத்தது. நெல்சனின் முந்தைய படம் பீஸ்ட் விமர்சனத்தை சந்தித்து இருந்த நிலையில் ஜெயிலர் படம் அவருக்கு கம்பேக்கான நிலையில் அமைந்தது. அதே போல ரஜினிக்கு அண்ணாத்தை படத்தில் தோல்விக்கு பிறகு ஜெயிலர் வெற்றி பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. இந்த நிலையில் ஜெயிலர் படத்தில் 2ஆம் பாகத்திற்கான பணிகளை நெல்சன் தொடங்கி வருகின்றார். ஜெயிலரை ரஜினியை கலாய்த்து காமெடி செய்யும் வகையில் படத்தில் காமெடியான வந்த ஜோகி பாபு 2ஆம் பாகத்தில் நடித்திருக்கின்றார். ஜோகி பாபு தற்பொழுது சினி உலகத்தில் அளித்த பேட்டியில் ஜெயிலர் 2 பற்றி பேசி இருக்கின்றார். ஜெயிலர் 2வில் நெல்சன் புதுவிதமான ஒரு விஷயத்தை செய்கின்றார். அது பெரிய அளவில் காமெடியாக இருக்கும் என கூறியிருக்கின்றார். ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் பிரிந்தது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் வெளியிட்ட தகவல் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுள்ளது. சமீப காலமாக சினிமா பிரபலங்களின் விவாகரத்து செய்திகள் அதிகரித்து வருகின்றன. அந்த வரிசையில் புதிதாக பாலிவுட்டில் ஜோடியாக அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராஜ் இணைந்துள்ளனர். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து சரியாக 17 வருடங்கள் ஆகின்றன. காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஆராத்யா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. இதனிடையே அண்மையில் அம்பானி வீட்டு திருமணத்திற்கு பின்னர் ஐஸ்வர்யா அபிஷேக் ஜோடியினர் விவாகரத்து செய்வது அதிகமாக இணையத்தில் வைரலாகி வருகின்றது. ஏனெனில் திருமணத்திற்கு அபிஷேக் பச்சன் தந்தை மற்றும் தாயுடன் தனியாக வந்திருந்தார். அதே சமயம் ஐஸ்வர்யா ராய் அவருடைய மகளுடன் மட்டும் வந்திருந்தார். இதனை கவனித்த மீடியாக்கள் ஐஸ்வர்யா அபிஷேக் இருவரையும் பிரித்து வருகின்றார்கள் என்பது குறித்து உறுதி செய்துள்ளனர். இது குறித்து பேசிய பயில்வான் ரங்கநாதன், ஐஸ்வர்யா அபிஷேக் பிரிவுக்கு காரணம் அமிதாப் பச்சன் தான். ஜிஜி பகுதியில் இருக்கும் தனக்கு சொந்தமான வீட்டை அமிதாப் பச்சன் மகளுக்கு எழுதி வைத்திருக்கின்றார். இந்த விடயத்தில் மாமனார் மீது ஐஸ்வர்யாவுக்கு கோபம் ஏற்பட்டது. இதனை காரணமாக வைத்து ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் ஐஸ்வர்யா இருந்து வந்தாராம். அத்துடன் அபிஷேக் பச்சன் வேறொரு நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அது ஐஸ்வர்யா காதுக்கு சென்று குடும்பத்தில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார். பயில்வான் அந்த நடிகை பற்றி விவரங்கள் எதுவும் இதுவரை கூறவில்லை. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. சிறகடிக்க ஆசியா சீரியலில் நடிக்கும் நடிகைகளின் சம்பள விவரம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசியா சீரியல் பார்வையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற நகை பிரச்சனையில் வீட்டில் அண்ணாமலை, விஜயா இருவரும் பேசிக் கொள்ளாமல் இருக்கின்ற நிலையில் இவரை முத்து, மீனா சேர்த்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் இதில் நடிக்கும் பிரபலங்களில் சம்பள விவரம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த கதாநாயக நடிக்கும் மீனா மற்றும் முத்துவின் ஒரு எபிசோட்டுக்கு ரூபாய் 12,000 சம்பளம் பெறுகின்றனர். முத்துவிற்கு அம்மாவாக நடிக்கும் விஜயாவிற்கு அப்பாவாக நடிக்கும் அண்ணாமலைக்கு ரூபாய் 8,000 சம்பளம் பெறுகின்றனர். மனோஜ் மற்றும் ரோஹிணி இருவரும் ரூபாய் 6,000 எபிசோட்டுக்கு பெறுகின்றனர். ஸ்ருதி மற்றும் ரவி இருவரும் ரூபாய் 5,000 ஒரு எபிசோட்டுக்கு சம்பளமாக பெறுகின்றனர் என்று கூறப்படுகின்றது.